Intragenic interactions. Interactions take place between the alleles of the same gene, that is, alleles at the same locus, is called intragenic or intralocus gene interaction. ஒரு ஜீனில் இருக்கிற அலீல்ஸ்க்கு நடுவில் இன்ட்ராக்ஷன் நடந்தால், ஒரே ஜீனில் இருக்கக்கூடிய அலீல்ஸ்குள்ளே நடந்ததுன்னா அதை நம்ம இன்ட்ராஜெனிக், இன்ட்ரானா வித்தின்னு சொல்லுவோம், வித்தின் லோக்கஸ், அதனால் இது இன்ட்ராலோக்கஸ்ன்னு சொல்லுவோம். It includes, இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா, incomplete dominance, codominance, multiple alleles, pleiotropic genes. These are all the common examples for intragenic interaction. இப்போ நாம் incomplete dominance பற்றி பார்ப்போம். Incomplete dominance in Mirabilis jalapa, அதை நம்ம 4 o'clock plantன்னு சொல்வோம். The German botanist Karl Korenz in 1905 இந்த பிளான்ட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அவர் என்ன பண்ணார், ஹோமோசைகஸ் ரெட், ஹோமோசைகஸ் ஒயிட் எடுத்துக்கிட்டார். ஹோமோசைகஸ்னால் போத் த அலீல்ஸ் ஆர் சேம். ரெட் என்னும்போது கேபிட்டல் R1 கேபிட்டல் R1, ஒயிட் என்னும்போது R2 R2. இந்த R1 R1 R2 R2வோடு அவர் கிராஸ் பண்ணார். அப்போ நமக்கு என்ன கிடச்சிது, R1 R2 என்ற ஹெட்ரோசைகஸ் கிடச்சிது. இதோட கலர் என்னவாக இருந்தது, பிங்க் கலராக இருந்தது. ரெட்டையும் ஒயிட்டையும் கிராஸ் பண்ணார். அப்போ F1ல் ரெட்டும் வரல ஒயிட்டும் வரல, எந்த பேரண்ட்டும் வராமல் ஒரு இன்டர்மீடியட் கலரான பிங்க் வந்தது. ஸோ F1 ஹைட்ரோசைகஸ் ஃபீனோடைப் டிஃபர்ஸ் ஃப்ரம் போத் த பேரண்டல் ஹோமோசைகஸ் ஃபீனோடைப். பேரண்ட் ரெண்டுமே ஹோமோசைகஸ் தான், R1 R1 ரெட், R2 R2 ஒயிட், ஆனால் அந்த ரெண்டுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வந்தது. This cross didn't exhibit the character of the dominant parent. இதில் எது டாமினன்ட் பேரண்ட் எதையுமே அது காமிக்கல. பட் அண்ட் இன்டர்மீடியட் கலர் பிங்க், இன்டர்மீடியட் கலரான பிங்க் கலரை தான் அது F1ல் அது ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. When one allele is not completely dominant to the another allele, it shows incomplete dominance. இதில் ஒயிட்டும் வரல ரெட்டும் வரல, இன்டர்மீடியட் கலராக வந்திருக்கிறதுனால இது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Such allelic interaction is known as incomplete dominance. அப்போ incomplete dominance என்ன, when one allele is not completely dominant to another allele, it shows incomplete dominance. Such allelic interaction is known as incomplete dominance. When F1 were interbred, F2ல் நமக்கு phenotypes and genotypes கிடச்சிது. பட் என்ன ரேஷியோவில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2:1. இந்த 1:2:1ங்கிறது ஃபீனோடைப்பில் பார்க்கும்போது 1 ரெட் 2 பிங்க் 1 ஒயிட், ஜீனோடைப்பில் பார்க்கும்போது 1 R1 R1, 2 R1 R2 and 1 R2 R2. From this we conclude that the alleles themselves remain discrete and unaltered, proving the Mendel's law of segregation. Mendel law of segregation என்ன சொல்லும், ரெண்டு ஜீன்ஸும் ஒன்றா இருந்து எக்ஸ்பிரஸ் ஆகும் பட் பிளெண்டிங் இருக்காது அப்படின்னு சொல்லும். The phenotypic and genotypic ratios are the same. நமக்கு என்ன கிடச்சிது, ரெண்டுமே 1:2:1 வந்தது. அண்ட் தேர் இஸ் நோ பிளெண்டிங் ஆஃப் ஜீன்ஸ். இங்கே ஜீன்ஸ் எதுவும் பிளெண்ட் ஆகலை. அதனால் இது எதை ப்ரூவ் பண்ணுது, மெண்டல்ஸ் லா ஆஃப் செக்ரிகேஷனை நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுது. ஓகே, F2ல் ஜீன்ஸ் செக்ரிகேட் ஆகுது, திருப்பி ரீகம்பைன் ஆகுது, ப்ரொடியூஸ் ரெட் பிங்க் அண்ட் ஒயிட் கலர் இந்த ரேஷியோ ஆஃப் 1:2:1. அப்போ ஏன் இப்படி பேரண்டல் கலர் ரெட் அண்ட் ஒயிட் கிடைக்குது, ஏன்னா அங்கே ஜீனுக்கு நடுவில் எந்த பிளெண்டிங்கும் இல்லை என்றதை நம்மளுக்கு காமிக்குது. இதில் R1 allele எடுத்துக்கிட்டோன்னா, which codes for an enzyme responsible for the formation of red pigment. ரெட் பிக்மெண்ட் உருவாவதற்கு காரணமான என்சைமை R1 கோட் பண்ணுது. R2 கோட்ஸ் ஃபார் டிஃபெக்டிவ் என்சைம். R2 டிஃபெக்டிவ் என்சைமை கொடுக்கும், என்சைம் டிஃபெக்டிவாக இருக்கிறதுனால கலர் வராது. R1 R2 பண்ணும்போது which produce pigments to make the flower pink. ஒரு ஃப்ளார் ஒயிட்டாக வரணும்னா R2 R2 வேணும், ரெட்டாக வேணும்னா R1 R1. ஆனால் R1ம் R2ம் வரும்போது பிங்காக தான் இருக்கும். ஸோ R1 R1 needed for producing red, R2 R2 needed for producing white color. Appearance of original pure traits. Pure traits என்ன, ரெட் அண்ட் ஒயிட் நம்மளுக்கு எப்போ கிடச்சிதுன்னா F2 ஜென்ரேஷனில் கிடச்சிது. இது எதை கிளியர் பண்ணுது, த மெண்டல்ஸ் பார்ட்டிகுலேட் இன்ஹெரிட்டன்ஸ் இங்கே நடக்குதுங்கிறத நம்மளுக்கு அது தெளிவாக சொல்லுது.
இப்போது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இன் 4 o'clock பிளான்ட்டில் எப்படி நடக்குதுங்கிறத டீட்டெயிலாக பார்த்துப்போம். இங்கே கால் கோரன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பேரண்ட் ஜென்ரேஷனில் ரெட் ஃப்ளாரை எடுத்துக்கிட்டாங்க. ரெட் ஃப்ளாரோடைய ஜீனோடைப் என்ன R1 ஸோ R1 ரெட் ஃப்ளாரை எடுத்துக்கிட்டு அவங்க இன்னொரு ஹோமோசைகஸ் ஒயிட் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணாங்க. இங்கே ஹோமோசைகஸ் ஒயிட்னும் போது அதோட ஜீனோடைப் என்ன R2 R1 ரெட்டு R2 ஒயிட்டோட அவங்க கிராஸ் பண்ணும்போது F1 ஜென்ரேஷனில் ஹெட்ரோசைகஸ் R1 நமக்கு கிடச்சிது. ஹெட்ரோசைகஸ்னால் என்ன? R1 ஹோமோ அலிலிக் ஹோமோசைகஸ் R2 ஹோமோசைகஸ். இங்கே R1 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் ஹெட்ரோசைகஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் அது ஃப்ளாருக்கு என்ன கலர் கொடுத்தது? பிங்க் கலரை கொடுத்தது. இந்த F1ல் கிடைச்ச ஹெட்ரோசைகஸ் பிங்க்கை நம்ம செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். F1ல் கிடைச்ச பிங்க் கலருடைய ஜீனோடைப் R1 அதை இன்னொரு பிங்கோட செல்ஃப் பண்ணுறோம், அதுவும் R1 அப்போ கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு ஜைகோட்ஸ் கிடைக்கும். ஜைகோட்ஸ் எப்படி கிடைக்கும்? நம்ம எப்பயும் போல் புன்னட் ஸ்கொயரை போட்டு அதை கண்டுபிடிச்சிக்கலாம். புன்னட் ஸ்கொயரை போட்டுட்டு இங்கே ஒவ்வொரு பிளான்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேமெட்ஸை போட போகிறோம். R1 இப்போ ஜைகோட் எப்படி ஃபார்ம் ஆகும்? R1 R2 இது ஜீனோடைப். இது எந்த ஃபினோடைப்பை கொடுக்கும்? R1 ரெட் கலரையும் R2 என்கிறது பிங்க் கலரையும் எகெயின் R1 பிங்க் கலரையும் R2 என்கிறது ஒயிட் கலரையும் நமக்கு கொடுக்கும். இதை கிளியராக பார்க்கும்போதே நம்ம கலர்ஸ் தெரியுது. ஸோ F2ல் நமக்கு என்ன கிடச்சிது? ஃபீனோடிபிக் ரேஷியோ. ஃபீனோடைப்னா என்ன? எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜியாக சொல்கிறது இல்லையா? வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்குது? 1 ரெட் is to 2 பிங்க் is to 1 ஒயிட் என்கின்ற ரேஷியோவில் கிடைக்குது. இது நம்ம ஃபீனோடிபிக் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஜீனோடிபிக் ரேஷியோ அதாவது அவருடைய ஜீன் மேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 R1 is to 2 R1 is to 1 R2 ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினோடிபிக் ரேஷியோ அண்ட் ஜீனோடிபிக் ரேஷியோ ரெண்டுமே சேமாக வந்திருக்கு. ஸோ போத் ரேஷியோஸாக சேமாக இருக்குது. எப்படி வந்திருக்கு? 1:2:1ங்கிற ரேஷியோவில் அது வந்திருக்கு. ஃப்ரம் திஸ் we conclude that the alleles themselves remain discrete and unaltered, proving the Mendel's law of segregation. இங்கே நம்மளுக்கு appearance of wild trait red and white கிடைக்குது. இது எதை கன்ஃபார்ம் பண்ணுது? நோ பிளெண்டிங் ஆஃப் ஜீன்ஸுன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அது எல்லாமே எப்படி இருக்குது? ஒரு டிஸ்க்ரீட்டாக யூனிட்டாக இருக்குங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ thus proving Mendel's law of segregation. How will you explain incomplete dominance at the molecular level? Wild type allele, which is a functional allele, when present in 2 copies, that is R1 and R1, produces an functional enzyme which synthesizes red pigments. The mutant allele, which is defective allele in 2 copies R2 produces an enzyme which cannot synthesize necessary red pigments. The white flower is due to the mutation causing complete loss of function. அப்போது ஒயிட் ஃப்ளவர் எதனால் வந்தது? மியூட்டேஷன் காசிங் கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். அந்த என்சைமோட ஃபங்க்ஷனே ஃபுல்லாக போயிடுச்சு, அதனால தான் ஒயிட் ஃப்ளவர் வந்தது. த F1 இன்டர்மீடியட் ஃபீனோடைப் அதோட ஹெட்ரோசைகட் R1 இருந்தது இல்லையா? அதில் 1 காப்பி ஆஃப் த அலீல் R1 மட்டும்தான் இருந்தது. ஸோ R1 ப்ரொடியூசர்ஸ் 50% of the functional protein, which resulting in half of the pigment of red flowered plant, and so it is pink. அப்போது R1 ஒரே ஒரு அலீல் இருக்கிறதுனால அது வெறும் 50% ஆஃப் த ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கலரிங் பிக்மெண்ட் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன கலரை கொடுத்தது? பிங்க் கலரை கொடுத்தது. த இன்டர்மீடியட் phenotype pink heterozygote with 50% of the functional protein is not enough to create the red phenotype homozygous, which makes 100% of the functional protein. இப்போ இன்னும் கிளியராக பார்ப்போம். R1
ஒரு சிங்கிள் அலீலாக இருக்கும்போது அது 50% ஆஃப் த என்சைமை தான் கொடுக்கும். அப்போது 50% ஆஃப் த கலர் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து இன்னொரு R1 வருது, அதுவும் 50% ஆஃப் த என்சைம் 50% ஆஃப் த கலரை கொடுக்கும். அப்போ R1 டோட்டலாக பார்க்கும்போது 100% என்சைம் 100%னால ரெட் கலர் கிடைக்கும். அப்போது அந்த ஃப்ளவர் ரெட்டாக இருக்கும். இப்போ R1 எடுத்துக்கிட்டோன்னா அது 50% கலரை கொடுக்குது. R2 எடுத்துக்கிட்டால் அதில் 50% டிஃபெக்டிவ் என்சைம். அப்போது நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ பர்சன்ட் கலர் கிடைக்கும்? ஒன்லி 50% ஆஃப் த கலர் தான் கிடைக்கும். ஸோ விச் அல்டிமேட்லி ரிசல்ட் இன் பிங்க் கலர். அடுத்தது R2 பார்க்கும்போது ஒரு R2 டிஃபெக்டிவ் என்சைம் தான். ஸோ நோ கலர் வில் பி ப்ரொடியூஸ். அகெயின் ஒன் மோர் R2, அதுவும் டிஃபெக்டிவ், நோ என்சைம், நோ கலர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக R2ல் கலரிங் பிக்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லும்போது அது ஒயிட் கலர் ஃப்ளாராக தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஹியர் கலர் கிடைக்காது, ஏன்னா போத் ஆர் டிஃபெக்டிவ் அலீல்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த கலர். ஓகேவா? அப்போ ரெட்டு, ஒயிட்டு அண்ட் பிங்க்குக்கான காரணம். இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு இப்போ நம்ம பிக்சரை வச்சு கொஞ்சம் கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அட் மாலிகுலர் லெவல். நான் முன்னாடியே சொன்னேன், ரெட் கலர் ஃப்ளார் எடுத்துக்கிறோம். இந்த ரெட் கலர் நமக்கு எப்போ வரும்? அந்த அலீல்ஸ் ஹோமோசைகஸாக இருக்கணும். அதாவது R1 2 காப்பியாக இருக்கணும் இல்லையா? அப்போ ஒரு R1 50% ஆஃப் த என்சைமும் இன்னொரு R1 50% ஆஃப் த என்சைமும் கொடுக்கும்போது 50 + 50 100% நம்மளுக்கு கலரிங் பிக்மெண்ட் வர்றதுனால அது ரெட் கலராக இருக்கும். அடுத்தது ஒயிட்டை பாருங்கள். R2னாலே டிஃபெக்டிவ், 2 காப்பீஸில் இருக்குது. ஸோ 0 பிக்மெண்ட். இட் won't produce any pigment due to its defectiveness and ultimately அது கலர் ஒயிட்டாக மாறுது. பிங்க் கலர் பார்த்தோன்னா அதோட ஜீனோடைப் எப்படி இருக்கும்? R1 சொல்லும்போது அது 50% ஆஃப் த என்சைம் அண்ட் 50% ஆஃப் த பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. R2 டிஃபெக்டிவாக இருக்கிறதுனால இட் won't produce any pigment. Ultimately only 50% ஆஃப் த பிக்மெண்ட் gives a pink color. Okay, right. So the intermediate phenotype pink heterozygote with 50% of the functional protein is not enough to create the red phenotype homozygous, which makes 100% of the functional protein. Okay, 100% functional protein homozygous condition மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அது இல்லைன்னா நம்மளுக்கு ரெட் ஃப்ளாரு கிடைக்காது. ஓகேவா? குட். இப்போது நம்ம இன்னொரு இன்ட்ராஜெனிக் இன்டராக்ஷனான கோடாமினன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் கோடாமினன்ஸ்? This pattern occurs due to the simultaneous expression of both alleles in the heterozygote. Heterozygote conditionல ரெண்டு அலீலுமே எக்ஸ்பிரஸ் ஆகும்போது கோடாமினன்ஸ் வரும். The phenomenon in which two alleles are both expressed in the heterozygous individual is known as codominance. இதை தான் நம்ம கோடாமினன்ஸ்னு சொல்லுவோம். இங்கே both the alleles are expressed. இது எங்கே இருக்குதுன்னா இந்த ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவர் ஆஃப் கேமிலியா, சிக்கிள் செல் ஹீமோக்ளோபின், ABO blood group of humanல இது நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். Codominance was demonstrated in plants with the help of electrophoresis or chromatography for protein or flavonoid substance. இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம பேரண்ட் டைப் எடுத்து ஃப்ளார் கலர் பார்த்தோம் இல்லையா? இங்கே வந்து எப்படின்னாக்க ப்ரோட்டீனை நம்ம அனலைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் காசிப்பியம் ஹிட்சூட்டம், காசிப்பியம் ஸ்டர்ஷியானம்ங்கிற பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு பிளான்ட்டுக்குன்னு சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸுடைய ப்ரோட்டீனை எலக்ட்ரோஃபோரோசிஸ் வச்சு பார்க்கும் பொழுது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை கொடுக்கும். பட் இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச F1 ஹைப்ரிட் அது ஒரு ஆம்ஃபிடிப்ளாய்டு. அதனுடைய சீட்ஸ் இருக்க ப்ரோட்டீன்ஸை எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, both the parents have different binding patterns for their seed protein. ஒவ்வொரு ப்ரோட்டீனுக்கும் சீடில் இந்த ப்ரோட்டீனுக்கும் வேறு பேண்டிங், ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு பேண்டிங், இன்னொரு பேரண்ட்டுக்கு வேறு பேண்டிங் கிடச்சிது. ஆனால் ஹைப்ரிடில் எடுக்கும்போது additive binding pattern and presence of both the types of protein similar to their parent was observed. ரெண்டு பேரண்ட்டுக்கான பேண்டிங்கும் இருந்தது, நியூ டைப் ஆஃப் பேண்டிங்குமே இருந்தது. ஓகே, இது எக்ஸாம்பிள் ஃபார் கோடாமினன்ஸ். ஹியூமனில் பார்த்தோன்னா I is a gene which determines the blood group. IA அது ஒரு அலீல், IB ஒரு அலீல். இங்கே ரெண்டும் வரும்போது ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகும், ரெண்டுமே கோடாமினன்ட். அப்போ அந்த blood group என்னவா நம்மளுக்கு இருக்கும்? ABயாக இருக்கும். The heterozygote genotype gives rise to a phenotype distinctly different from either of the homozygous genotype.
The F1 heterozygote produces a F2 progeny in a phenotypic and genotypic ratio 1:2:1. இப்போ நாம் differentiate incomplete dominance and codominance பற்றி பார்க்க போகிறோம். எப்படி differentiate பண்ணலாம்? ஃபஸ்ட்டு incomplete dominance எடுத்துப்போம் and then here codominance. Incomplete dominance எடுத்துக்கிட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம்? No blending of genes இங்கே. One allele is not completely dominant to another allele. It shows incomplete dominance. ஒரு allele இன்னொரு allele எந்த விதத்திலும் அது dominate பண்ணாது. Codominanceல two alleles are expressed in the heterozygous individual which is known as codominance. Codominanceல ரெண்டு alleluமே express ஆகும், ஈக்குவலாக இருக்கும், அதுதான் codominance. Incomplete dominanceக்கு எக்ஸாம்பிள் 4 o'clock plant Mirabilis jalapa உடைய ஃப்ளார் கலர். கோடாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கேமலியாவோட ஃப்ளார் கலர், ஏபிஓ பிளட் குரூப், இதெல்லாம் இப்போது நாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதிலிருந்து வரக்கூடிய கேள்விகள் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் அந்த கேள்விக்கான விடைகளையே படிச்சுக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங். வாட் இஸ் இன்ட்ராஜெனிக் இன்டராக்ஷன்ஸ்? எக்ஸ்பிளைன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். Explain codominance, differentiate incomplete dominance and codominance. இந்த வீடியோ லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். Thank you for watching this video. Thank you.